நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்லி தாவீதுடைய தெளிவான ஒரு அறிக்கையை பார்த்தும், பவுல் சொல்கிற வண்ணமாக தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த ஆவியை கொடுத்திருப்பதாய் பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் கூட தேவனை அறிகின்ற அந்த காரியத்தில் தெளிவு இருக்க வேண்டும். இந்த வேளையிலும் கூட சங்கீத புத்தகம் 23ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உது கோலும் உது தடியும் என்னை தேற்றும், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் தாவீது வாழ்க்கையிலே மெய்ப்பொராய் இருக்கும்படியாக வாஞ்சித்தபடியினாலே, விரும்பினபடியினாலே அவர் வாழ்க்கையிலே அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தில் போகிறார். இன்றைக்கு தேவன் நம்மோடு இருக்கின்ற போது எதற்கு பிரச்சனை யோசிக்கிறோம்? ஆண்டவராய் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தேவன் நம்மோடு இருக்கின்ற சூழ்நிலையில் கூட அநேக விதமான சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள் வரும். அப்படியாகத்தான் தாவீது வாழ்க்கையில் சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், நடக்கின்ற அந்த அனுபவத்தில் தாவீது சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறார், பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நம்முடைய பாரமான பகுதியிலே, வேதனையான வழிகளிலே, வெட்கப்படுகின்ற சூழலிலே யார் இருக்கிறாரோ இல்லையோ, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு விளக்கம்தான் தாவீது வாழ்க்கையில் சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி, இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே எந்த பாதையில் சென்றாலும் யார் இருக்கிறாரோ இல்லையோ, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியமும் உங்களுக்குள் நம்பிக்கையும் கடந்து வர தேவன் விரும்புகிறார். அந்த அனுபவத்தில் தான் தாவீது செல்கிறார். நம் வாழ்க்கையில் கூட எந்த பாதை சென்றாலும் கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த ஒரு விவரத்தோடு இருப்போம். தேவன் நம் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய விரும்புகிறபடினாலே எந்த பாதையிலும் நாம் கலங்கி போகாதபடிக்கு கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, குரலோ கேட்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா, தோதித்து தோதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன், மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை என்றோ கட்டிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்கிற அந்த அனுபவத்தை தாவீது சொல்வது போல, ஆண்டவரே எங்கள் பாதை கண்ணீரின் பாதை, வியாதியின் பாதை, வேதனையின் பாதை, வெட்கப்படுகின்ற சூழ்நிலையின் பாதையில் நாங்கள் கடந்து போனாலும் எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறீர் என்கிற தெளிவை தாவீது மூலமாக எங்களுக்கு விளக்கினபடினால் உமக்கு நன்றி. எங்களோடு இருப்பதற்காய் கொடாகொடி சோத்திரம் ஆண்டவரே, உம் சமூகத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதி.